யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே நான் ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டுன்னு ஒரு வழியாக ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே நான் பாராட்டுறேங்க. ஏன் அப்படின்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் போடுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ஒரு பெரிய வேலை, ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது தானே அப்படின்னு யோசித்தேங்க. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் எடிட்டிங்னா என்ன இருக்குது, வாய்ஸ் ஓவர் எவ்வளோ இருக்குது. அப்பப்பப்பப்பா நிஜமாக சொல்கிறேன், யூடியூபர்ஸ் கிளாப்ஸ் தான் உங்களுக்கு. பிக் கிளாப்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு வழியாக நான் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க தாங்க நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு தான் 3 days பேக்லேருந்து ஒழுங்காக வீடியோ அப்லோட் பண்ணலாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. எப்போவும் போல் காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் பண்ணுற மாதிரி வீடு வாசல்லாம் தொளிச்சு கோலெல்லாம் போட்டுட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டுங்க. ஏன் அப்படின்னா, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது டைரெக்டாக போய் வாஷ் பண்ண மாட்டேங்க. இப்போ நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியாவது நான் ஊற வைப்பேன். சோக் பண்ணி வச்சுட்டு தாங்க நான் வாஷ் பண்ணுவேன். அந்த ஒரு ஹேபிட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நான் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். மேலே போய் ஊற வச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் தாங்க போட்டு குடித்தேன். அந்த ஹாட் வாட்டர் ஆறுறதுக்குள்ளேயும் வெங்காயம் தக்காளிலாம் உரிச்சு வச்சுட்டேங்க. அதே மாதிரி எல்லோரும் செய்வாங்க, எல்லோரும் சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ஆஃப் இந்த ஒர்க்கிங் உமன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளை குழம்புக்கு இன்றைக்கே வெங்காயம் அதெல்லாம் உரிச்சு வச்சுருவாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா வெங்காயம் மட்டும் உரிச்ச உடனே குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே போயிருங்க. சரின்னு ஒரு பக்கம் உலைய வச்சுட்டேங்க. தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியெல்லாம் போட்டேங்க. இன்னொரு பக்கம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு, வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேங்க. அதையும் நல்லா தக்காளி சுருண்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, எனக்கு இன்றைக்கி அதே சுண்டவத்தை குழம்பு வைக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த சுண்டவத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. அதுக்குன்னு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பச்சை புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு இருக்குது ஒரே ஒரு வடை சட்டி தாங்க. அது நீங்கள் வடை சட்டின்னு சொல்வீங்களா என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் தாளிப்பு சட்டி தாங்க சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டுன்னு அந்த தாளிப்பு சட்டியில் உள்ளதை இன்னொரு சட்டியில் மாற்றி அதை நல்லா புளி தண்ணியை கொதிக்க விட்டு நல்லா மூடியை திறந்து பார்த்தா நல்லா கோச்சு வருது. சரின்னு தேங்காய் கரைசலை ஊற்றுனேங்க. அந்த தேங்காய் கரைசலில் ஒன்றுமே சேர்க்கலைங்க. வெறும் தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம், அரை தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம் 3ஐயும் நல்லையும் போட்டு நல்லா ஒரு பரபரன்னு அரைச்சி நல்லா அந்த கொதிக்கிற புளி தண்ணியில் ஊற்றி லைட்டாக உப்பை போட்டு, உப்பு இருக்கான்னு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி போட்டு பார்த்து மறுபடியும் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூட வச்சுட்டேங்க. நல்லா நமக்கே தெரியும் குழம்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் இறக்கி வச்சிடணுங்க. இன்னொரு பக்கம் அரிசி வெந்துட்டான்னு பார்த்துட்டு அரிசியும் வடிகட்டி எடுத்துட்டேங்க. அப்புறம் அடுத்ததில் இட்லி, காலையில் டிஃபன் கொடுக்கணுங்களங்க. இட்லி நம்ம டாட்லர் குட்டிக்கு வயிறு பசிக்குள்ளங்க சொல்லிட்டுன்னு இட்லி ஒரு பக்கம் அவியுதுங்க. ஒரு பக்கம் வாழைப்பூ இருக்குல்லங்க, எஸ்டர்டே பிஃபோரே வாழைப்பூ உரித்து அதில் உள்ளதில் நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிட்டு இன்னொரு பக்கம் கொதிக்க விட்டுட்டேங்க. ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு நல்லா காஃபியை போட்டு கொடுத்துட்டு வாழைப்பூ வறுவல் பண்ணிட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன், வாழைப்பூ வறுவல் என் வாழ்க்கையில் நான் பண்ணதே கிடையாதுங்க. இதாங்க ஃபஸ்ட் டைம். ஏன் அப்படின்னா யூடியூப் பார்த்தாங்க பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, சூப்பருங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அள்ளிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டேன், கருவேப்பிலை போட்டேங்க. வெங்காயம் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வாழைப்பூ அவிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா வடிகட்டி போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேங்க. போட்டு வதக்கிட்டு கடைசியில் வாழைப்பூ வெந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தெரியும் போது தாங்க நான் வெறும் தேங்காய் தாங்க, தேங்காவை நல்லா திருவும் செய்யுங்க, மிக்சிலையும் அடிங்கங்க. நான் மிக்சியில் தாங்க அடித்து அதை போட்டு பரட்டுன்னு பரட்டி ஒரு வழியாக வாழைப்பூ வறுவல் கூட்டையும் முடிச்சிட்டேங்க. அப்பாடி எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டுன்னு இன்னும் நமக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது, டிஃபன் பாக்ஸ் பேக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஹஸ்பண்ட்க்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பக்கம் சோறு வச்சு சோத்து மேலே கூட்டை வச்சு இன்னொரு பக்கம் குழம்பு ஊற்றி எப்பாப்பா நிஜமாக சொல்கிறேன், டெய்லி காலைல விடியும் போதெல்லாம் 9 மணி எப்படா ஆகும்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் என்னோடய வேலை டக்குன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க. ஒரு பக்கம் கூட்டை வச்சு முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் மக்காச்சோளம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதாங்க அவிச்சு வச்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு மதியானத்துக்கு ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்களாங்க. ஸோ மக்காச்சோளத்தையும் போட்டுட்டு இன்னொரு பக்கம்
பக்கத்து வீட்டிலேருந்து தஷ்வந்த் அப்படின்னு என் டாட்லர் குட்டி பேரை சொன்னாங்க. போய் பார்த்தா ஒரு பக்கம் பாயாசம், இன்னொரு தட்டில் இன்னொரு தட்டில் இன்னொரு தட்டில் எனக்கு பிடிச்ச கேக்கு. அப்புறம் கேக்கு இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேங்க. வடை இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஹப்பிக்கு மதியானம் ஒரு பாத்திரத்தில் பாயாசத்தை போட்டு வச்சுட்டேங்க. காலையில் டிஃபன் 3 இட்லி, ஒரு வடை, கொஞ்சோண்டு கேக்கு. அவ்வளோதாங்க, என்னோட முடிஞ்சிச்சுங்க. பபாய்.